வந்திருக்கும் அனைத்து மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே மற்றும் இந்த வேலூர் மாவட்ட பணியாளர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி. இப்போ உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு சங்கம் வந்து போராட தயாரா இருக்கு. நாளை மறுநாள் 1ஆம் தேதியிலிருந்து போராட தயாரா இருக்கு. நம்ம அது கூட ஏன் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கமும், நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விளக்கம் ரெண்டையும் நான் சொல்றேன். அது உங்களுக்கு எந்த கருத்து இருந்தாலும் நம்ம மாநில தலைவர்களுக்கு பொருளாளர்களுக்கு தாராளமாக சொல்லலாம். இந்த போராட்டம் என்பது 2008 இந்த சங்கம் ஆரம்பித்தாலும் வேலூர் மாவட்டத்தில் 2010 முதல் வெற்றியடைந்தது வேலூர் மாவட்டம் தான். உங்களுடைய போராளிகள் தான் அப்படின்னு அதுக்கு உங்களுடைய உண்மையான உழைப்பு, அந்த உழைப்பீட்டுக்கு மந்தமாக காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்மளை நோக்கி வரக்கூடிய பல்வேறு இடையூறுகள் தான் காரணம், வேற எதுவும் இல்லை. உங்க மனசுல இன்னும் வந்து அந்த போராட்ட தண்ணி இருந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன இடையூறுகள், எத்தனை இடைஞ்சல்ங்கிறது நம்ம மாநிலம் முழுவதும் அத்தனை மாநிலம் தெரியாம வரவே இல்லை. அன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் 2010 லதா அம்மையாரோட நீங்க ஹரியானா பண்ணினதுல அந்த வளர்ப்பு தொகைகள் அறிவித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலூர் மாவட்டத்திற்கு மட்டும் அறிவித்தாங்க. யாரு? முதலாளிகள். நம்ம அதை என்ன பண்ணோம்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, அன்னூர், உடல்பணி இதெல்லாம் கொண்டு போட்டு 3ஆவது நாளே ட்ரைனிங் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அவங்க நம்மளே பேசி நம்மளுக்கும் மதிப்பு கொடுத்தாங்க, நம்மளுக்கும் வளர்ப்பு கூலி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி படிப்படியா சங்கங்களை பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டமாகட்டும், சேலம், ஈரோடு மாவட்ட தலைநகரில் யாரெல்லாம் அறிவிப்பு பண்ணோ அதுகளெல்லாம் வச்சு பேசி தான் கடந்த கால 6-50 வரைக்கும் நம்ம வந்து தொகை வாங்கியிருக்கிறோம். இல்லைங்களா? தனிப்பட்ட முறையில் ஈஸ்வரமூர்த்தியோ நம்ம அறிவிச்சோ போய் பார்க்கவே கிடையாது. அந்த 6-50 வயது படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பண்றாரு, டாக்டர் வெங்கடாசலம் பண்றாரு, இவர் கார்த்திகேயன் பண்றாரு, எல்லாத்தையும் வச்சுதான் பேசியிருக்கிறோம். இதே சேலம் ஜெயக்குமார் இருக்கிறாரு, பாதுகாப்பு நகரத்தில் இருக்கிற பாதிப்பேர் பாலசுப்ரமணியம் உட்பட எல்லாருமே இருக்காங்க. இது இந்த சங்கம் என்ன பண்ணது இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அவங்க நாளை மறுநாள் பண்ணையாளர்களுக்காக அறிவிக்கக்கூடிய போராட்டத்திற்கு நாம் ஏன் முன்னெடுத்து செல்லவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறுகிறேன். அவங்க வந்து ஒரு விசேஷம் வைக்கிறவங்க, அவங்க தான் அழைப்பு கொடுக்கணும். 15 ஆண்டுகளாக பொறுப்பிலே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களை அவமதிக்கும் தோரணையில் பேசியிருக்காங்க. நம்ம தாராபுரத்தில் பேச பார்த்தீங்கன்னா அந்த மாநில தலைவர் ஈசன் முருகசாமி அவர்கள் நம்ம ஈஸ்வரமூர்த்தியை தவிர எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. என்னையும் ஆடு வர குட்டி வரப்ப ஈஸ்வரமூர்த்தி உட்பட்டாங்க வந்துடுமா? நல்லா படிப்பது தானே, கல்வி அறிவு வேண்டியது தானே, எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஒன்று பரவாயில்ல படிக்க. நேரத்துக்கு நடந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏபிடி சொல்லியிருப்பார், பொட்டி வாங்கிட்டாங்களாமா. இந்த பொட்டியை கொடுக்குறேன்னு அவர்கிட்ட தான் கேட்பாரு. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அப்போ எதுக்கு நீ வந்து நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் எங்களை போராட்டத்திற்கு அழைத்தால் நாங்கள் அனைத்து மாவட்டமும் ஒன்று கூடி பரிசீலனை செய்வோம் என்று கூறி இருக்கிறார். அதெல்லாம் இல்லை. நீ எந்த இடத்துல போற? தனியா போய் நீ ஏதோ பண்ணிக்கணும். அதான் உன்னுடைய எண்ணம், அதான் வெளிப்படையா தெரியுது. ஏன் எங்களை கூப்பிட மாட்டேங்கிற? வேண்டாம். கார்த்திகை கூப்பிடியா? இல்லை, காரிக்கு மட்டும் தனியா போகணும், முத்துசாமிக்கு தனியா போகணும். இவங்களும் ஒன்று போயிடுவாங்க. 10 வருஷம் போடுறது என்ன இது? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அதனால அவங்க நம்ம வந்து சேரலைங்கிறதுல தனிச்ச பாடுபாடுங்கிற ஒரு விருப்பம் அவைகளுக்கு இருக்கு. தாராளம் பாடுவாங்க. பண்ணையாளருக்காக 10 பைசா வாங்கினாலும் நாங்கள் மனசால சந்தோஷப்படுறோம், அது எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அடுத்தவனை பணிகொறி கொண்டு செய்வதில் நாங்கள் உங்களோடு இணைவதில் உடன்பாடு இல்லை. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். தாராளமாக போராட்டம் இருக்காங்க, கேளுங்க, எப்படியெல்லாம் முன்னெடுத்து செய்யுங்க. நாங்கள் என்ன பண்ண போறோம்னா நம்ம
விரும்பினால் நம்ம தன்னிச்சையாக நீங்கள் போராடி கொள்ளுங்கள் என்பதுதான் அவர்களுடைய வாசகம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முச்சமன்னோட போறாங்க, தருமபுரியோட போறாங்க, இப்ப வேலூர்ல அறிவு போட்டிருக்காரு. ஒருங்கிணைந்து அனைத்து மாவட்டங்களையும் ஒன்று சேர்த்தி முன்னேற்பாடு ஏற்கனவே சரவணன் முதல்ல பண்ணிட்டார். அதுல ஒரு சில பிரியம் எப்படி ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் பண்ணாங்க, அது செய்யல. அந்த 3 அமைப்புகளும் ஆனா 24 வரை 6 வரை நம்ம ஒன்னாதான் பேசிக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னாதான் முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒன்று அந்தாருமே ஆரம்பம் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்தி வலுவான ஒரு அமைப்பா கண்டிப்பா நம்ம போராடிதான் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா வெல்லுவோம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். இப்போ இந்த அமைப்புகளுக்கு ஒரு கோரிக்கை நான் என்ன கேட்கிறேன்னா, பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அவருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் போராட்டத்தன்மை படைத்தவர்கள், நாங்களும் அந்த குளத்தில் உள்ளவர்கள் தான். அதை முன்கூட்டியே வேலூர் மாவட்டம் உங்களுக்கு காண்பித்துள்ளது. இருந்தாலும் உங்களுடைய தன்மைக்கும் எங்களுடைய தன்மைக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதனால தான் உடன்பாடு. என்ன கருத்து வேறுபாடு சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு தாய்வாடி பண்ணை ஆக எங்க ஓட்டால் குறைப்பாங்க. நிறைய பார்த்துட்டு நடந்த சம்பவம் எங்க அளவே இல்லை. ஒரு 30,000 கோடி தாய்வாடி பண்ணை ஒன்று போனால் இங்க 300 பண்ணை ஆகும். 300 பண்ணை 1 அப்போ இது ஒரு வரக்கூடிய தொழில் தான், இல்லைன்னு பாருங்க. அவன் கோடிக்கணக்கில் பல கோடி ஓட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க. பாவம், அவனை அந்த குடும்பத்தை நசுக்கிறது உனக்கு என்ன நன்மை? நல்ல யோசனை பண்ணி அரசு எடுத்து போராடு. வடிக்கல 63 பொள்ளாச்சி மாவட்டத்தில் நிலக்கடையில் அந்த ஊரே ஒரு கம்பெனி பூஜையா இருக்கு. நான் சின்ன பையன், அந்த கம்பெனி பூஜை அரசு தான் அதை ஒழிச்சது. கொரோனாவை அரசு தான் ஒழிச்சது. இதையெல்லாம் அடிக்க முடியாதா? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அப்படி விவசாய தன்மையில மாடு வளர்க்குற அந்த கழிநீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கா இல்லையா? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அதனுடைய சதவீதத்துக்கு தகுந்த இருக்கும். கோழி பண்ண 30,000 கோழி, அதுக்கு தகுந்த வரத்தல். அப்ப நாமக்கல்ல முதல்ல போக்கணும். இவங்க கோரிக்கையில நாமக்கல்ல முதல்ல போக்கணும். என்ன ஆகுங்கிறது நட. இன்னைக்கு உலக நாடுகளுக்கு கூட சம்பளம் நாமக்கல். அந்த தொழில் அதிபர்கள் கூட அங்க 14 கோடி இருக்கிறாங்க. இந்த ஈநாடு சேர்ந்ததாக எந்த தொழிலதிபரும் இல்லை. நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. என்ன செய்ய சரி பரவாயில்ல, ஈனாலும் உனக்கு வந்துடும், அதை எடுத்து சொன்னேன். நாம் என்னன்னு கேட்டா, ஒரு பண்ணை போனால் நம்மளுக்கு இந்த வாழ்வாதாரம் போயிடும் அப்படிங்கிறத நம்ம அது வேணும்னு போராடுறோம். இது 2 பேருக்கு கூட வித்தியாசம் தான். ஈஸ்வரமூர்த்தி நம்ம வேணாம்னு சொன்னா ஆபத்து வர்றாரு, அதனால அவர் வேண்டாம். அப்படி சொன்னதுக்காக நம்ம ஆமா போடுறோம். நேற்று வந்த காலம் ஆமா போட முடியுமா? நல்லதை பார்க்க வேண்டாமா? நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. இதனாலதான் முரண்பாடு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அன்னையிலிருந்து நீங்க பேட்டி வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, எதுவுமே சொல்றீங்க. என்னைக்கு நேற்று எங்க பேட்டி கொடுக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாத வார்த்தை இப்படி ஒரு கோரிக்கை. ஆனா அதுக்கு பதில் கொடுக்கணும்னு நம்மளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பதில் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் வாங்கிட்டாங்க ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதனால அந்த நாய்கள் விட்டுறோம். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இவங்க தாய்க்கோழி பண்ணையாகட்டும், இதாகட்டும், நம்ம அந்த லைன்ல முட்டைக்கோழியை பண்ணையாகட்டும் வருவதை மனத்துக் கொண்டு வந்தால்தான் நம்மளுடைய கறிக்கோழி பண்ணை முன்னேற்றத்துக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இருக்குங்க. அடுத்த காலகட்டங்களில் நம்ம கண்டிப்பா எல்லா அமைப்பும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி பண்ணை உதாரணத்துக்கு கொண்டு போகிறோங்க. இவங்க அரசு மூலியமா பேசுவாங்க. ஓகே, வேலூர் மாவட்டம் பேசுறியா? 2013 நம்மளோட பேசுறியா? என்ன அரசு மூலியமா? உடல் பயணிகள் ராதாகிருஷ்ணன் மூலியமா பேசுறியா? ரவி பேசுறியா? என்ன ஏன் அதெல்லாம் ஒன்றும் அமல் பண்ண முடியல? அதுல எத்தனை அரசு மூலியமா நம்மளுக்கு இடைவெளிகள் வருதுன்றது உள்ள இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். அதனால நம்மளுக்கு ஒன்றும் பாருங்க. இருந்தால் அரசு மூலியமா அவங்க பாருங்க நம்ம வரணும், அதோட கருத்து வேறுபாடு. ஆனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆகாத இருக்கிறீர்கள். இருதரப்பு பேச்சுவார்த்தையில என்னெல்லாம் உள்ள அடங்குங்கிறத பாருங்க. காசு வாங்குறது மட்டுமல்ல, ரகுபதிக்கு சேர்த்து கேஸ் போட்டாங்க.
உடன்படிலிருந்து ஜாமீன் காப்பீட்டு வந்திருக்க அந்த செக்கு கேஸை நீ அந்த நிறுவனங்களிடத்தில் நீ போகாமல் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்காமல் நேர போய் அரசுக்கு போறீங்க. நாளைக்கு செக் கேஸ் போட அரசுக்கு போய் சொல்லிருக்கியா கோர்ட்டு வக்கீல் நாளைக்கு போவார். அன்னைக்கு கோர்ட்டு லாயர் இன்னைக்கு நம்ம போய் உள்ள ஐநூறு நடந்துக்கிறது 2 வருஷம் நடந்து எனக்கு தேவை. அதனாலதான் நம்ம அரசு பேச்சுவார்த்தை வேண்டாம்னு சொல்ல நம்மளே முடிந்தளவு முதலாளிகளுடன் பேசுவோம் என்ற நோக்கத்தில் தான் சென்று கொண்டிருந்ததே தவிர வேண்டாம் என்றதும் இல்லை. ஒண்ணு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தபடியாக நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இதே ரவி குரூப்பு, நம்ம விழுப்புரம் காக்கை குரூப்பு, இது எல்லாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பணியாளர்களுக்காக ஒருங்கிணைப்பு செய்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அதில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நன்றி விடைபெறுகிறேன்.